இப்போ நீங்கள் இந்த மிஷின் நீங்கள் வெளியே வாடகைக்கு ஓட்டணும்னா என்ன ரேட்டுக்கு ஓட்டுவீங்க? என்ன ரேட் கொடுத்தா நீங்கள் ஆனால் இப்போல்லாம் அதாவது இப்போல்லாம் 550-600 அந்த மாதிரி போகணும் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இருக்கு எப்படி தர்றாங்க தராமல் இல்லை, தந்துட்டுருக்கேன், தந்து கூப்பிட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போது நீங்கள் இப்போ இந்த மிஷின் வாங்கினதுக்கப்புறம் இப்போ இது ஓட்டுறதுனால உங்களுக்கு மகசூல் ஏதாவது வித்தியாசம் தெரியுதுங்களா? அதாவது உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா, இதில் எனக்கு ஈல்டு எச்சா கிடச்சிருக்கு அந்த மாதிரி அது தான் அனுபவித்து சொல்ல முடியுங்களா? ஆனால் கண்டிப்பாக இருக்குண்ணா, இல்லைன்னு சொல்ல. இப்போ வந்து நம்ம ஆள் விட்டு எடுக்கிறதுனால நமக்கு வந்து கூலி ஜாஸ்தியாக செலவாகிறதுனால நம்ம வந்து ஒரு 1.5 மாதம், ஒரு 3 மாதம், 1.5 மாதம், அப்புறம் 3 மாதம், அப்புறம் ஒரு 4.5 மாதம், அந்த டைமில் அந்த 1.5 மாதம் கேப்பில் நம்ம எடுப்போம். 3 டைம் தான் எடுக்க முடியும் நம்ம. என்னென்னா அப்போ வந்து களை க்ரோத் அதிகமாக இருக்கும். அப்போனா நமக்கு களை எடுக்கும்போது ஆள் விட்டு எடுக்கும்போது அந்த டிலே, ஏன்னா களை அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு களை எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்போ என்னென்னா நம்ம மிஷின் வச்சு ஓட்டும்போது இப்போ நம்ம வந்து நம்ம எப்பப்போல களை லைட்டாக வந்தாலுமே நம்ம கரெக்டாக ஒரு மாதம் கேப்பில் நம்ம தாராளமாக ஓட்டிக்கலாங்க. அப்போ ஒரு மாதம் ஓட்டும்போது நமக்கு வந்து மிஷினில் ஓட்டும்போது டிலேவும் ஆகாது. நமக்கு வந்து என்னென்னா மண் ஃப்ரீயாக இருக்கும். மாதம் ஓட்டும்போது மண் ஃப்ரீயாக இருக்கும். மண் பொழுன்னு இருக்கிறதுனால நமக்கு வேர் வந்து ஈஸியாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா எருவு இருக்கிற பூமிக்கெல்லாம் நல்லா வேர் நல்லா வளர்ச்சி நல்லா வரும் வேருக்கு. அப்போ என்ன மண் ஃப்ரீ ஆகும்போது வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும். வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும்போது நமக்கு கிராப்பும் நல்லா ஈல்டு நல்லா அதிகமாக வரும். ஸோ அதான் அந்த கான்செப்ட் தாங்க. ஓகே, இப்போ இது வந்து பொதுவாக களை எடுக்கிற எல்லா கண்டிப்பாங்க. இப்போ வந்து இப்போ மிஷினில் வச்சு எடுக்கும்போது நம்ம என்னென்னா நமக்கு எந்த அளவுக்கு சீக்கிரமாக களை வரும்போது எடுக்கிறோமோ மண் ஃப்ரீ ஆகும்போது நமக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும், செடியோட வளர்ச்சி. ஸோ அதான். இன்னொன்று, இப்போ நீங்கள் மிஷின் வந்து நீங்கள் இப்போ மிஷின் வாங்கினதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஆமாம். அந்த மாதிரி புதுசாக ஒருத்தவங்க மிஷின் வாங்கினாங்க அப்படி கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மிஷின் செட் ஆகிறதுக்கு தோராயமாக என்ன டைம் தேவைப்படும்? நீங்கள் இந்த மிஷின் பழகிறதுக்கு எவ்வளோ நாள்? ஆனால் எப்படின்னா அதாவது நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்து தானே. இப்போ நானே எடுத்துக்கிட்டேன்னா ஒரு ஃபஸ்ட் நான் உங்களை தான் பார்த்தேன் கொடிசியாவில். ஸோ அந்த வாங்கிட்டு நம்ம டெமோ பார்த்தோம். அது என்னென்னா வெறுக்காரில் பார்த்தா ஓகேன்னு நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம தோட்டத்துக்கு வந்து நம்ம ஓட்டி பார்த்தா பூச்செடியில் ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சது இந்த மாதிரி ஈஸியாக வேலை முடியுது. ஸோ இதில் நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்டில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி அவங்க வாங்கி ஒரு கிராப்பில் யூஸ் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக தாராளமாக புரியணும். அதாவது நீங்கள் மிஷினை வாங்கும்போது இருந்த நம்பிக்கையை விட நீங்கள் வாங்கி ஓட்டினதுக்கு கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம ஒரு மிஷின் வாங்கி இப்போ நானே எடுத்துட்டாலும் இந்த மிஷின் வாங்கியிருக்கேன். நான் வாங்கி நம்ம தோட்டத்துக்கு கொண்டு வந்து ஓட்டி ஒரு மாதம் 2 மாதம் அதுக்கப்புறம் தான் நமக்கு அதோட வேலை எப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது நம்மளே இப்போ தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி நமக்கு யூஸாக இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஒரு மிஷினை சும்மா இப்போ வாய் வார்த்தையாக சொல்லி பார்க்கறத விடவும் நீங்கள் கொடிசியாவில் பார்த்து டெமோ விடவும் நீங்கள் ஒரு தோட்டத்தில் டெமோ பார்த்து வாங்கினா அது பெட்டர்னு நினைக்கிறீங்களா? அது உங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு இது நம்ம ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க இந்த மிஷின் பரவாயில்லையே என்னென்னு. அவங்களே ஓட்டி பார்த்துட்டு சொன்னால் வேலை முடிஞ்சிச்சு. அவங்களே ஓட்டி பார்த்துட்டு ஸோ நமக்கு அந்த கிராப் எப்படி இருக்குது அது மாதிரி பார்த்துட்டா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சரி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருவாங்க. ஸோ அந்த மாதிரி தானே. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த மிஷினில் வந்து நீங்கள் வாங்கினதுலேருந்து என்னென்ன செலவின வருதுங்க தோராயமாக? இப்போ நீங்கள் 1 மணி நேரம் ஓட்டினா இப்போ போன தடவை கேட்டப்போ 550 ரூபா வாடகைக்கு போகிறேன், எனக்கு வந்து 200 ரூபா செலவு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்களா? கொஞ்சம் விளக்கமாக இப்போ இதே இன்னொரு ஒருத்தர் மிஷின் வாங்குறாரு அப்படின்னா இப்போ என்னென்ன செலவு வரும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது நீங்கள் பகிர்ந்து முடியுமா? கண்டிப்பாண்ணா. இது வந்து செலவுங்கிறது ஒன்று என்னென்னா பெட்ரோல் செலவு, அப்புறம் பிளேடு சேஞ்சிங், அவ்வளோதான். அப்புறம் மெயின்டெனன்ஸ்னால் ஃபில்டர் க்ளீன் பண்ணணும். ஃபில்டர் க்ளீன் பண்ண செலவில் நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலை ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது, அவ்வளோதான். மற்றபடி செலவுங்கிறது பெட்ரோல் செலவு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 3/4 லிட்ரு அதிகபட்சம். அதாவது அதிகபட்சமே 1 லிட்ரு தான் ஒரு மணி நேரத்துக்கு. 1 லிட்டருங்கிறது இது வரைக்கும் 1 லிட்ரு தீர்ந்தது கிடையாது. ஒரு 800 ml அதிகபட்சம் தீர்ந்துருக்கு. ஸோ அந்த 1 மணி நேரம் செலவு பெட்ரோல் செலவு ஆகுதுங்க. அப்புறம் பிளேடு வந்து ஒரு மினிமம் 100 ஹவர் கண்டிப்பாக ஓட்டலாம். 100 மணி நேரம் கண்டிப்பாக ஓட்டலாம்ண்ணா. அது அவ்வளோதாங்க. மற்றபடி நம்ம கண்டினியூஸாக ஓட்டுற மாதிரி வேணால் மாதத்துக்கு ஒரு பிளேடு சேஞ்ச், அதாவது டெய்லி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓட்டினா ஒரு மாதத்துக்கு ஒரு செட்டு பிளேடு சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் மெஷின் வச்சுருக்கிறீங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் இதே இன்னொரு மிஷின் வாங்கின கஸ்டமருக்கு வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸாக என்னென்ன பண்ணால் மிஷின் நல்ல லைஃப் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் அதான் இப்போ என்னென்னா நம்ம டஸ்ட்டில் ஓட்டுறோம், அதாவது வரக்கால் ஓட்டும் போது டஸ்ட் அதிகமாக பறக்கணும். அதுக்கு என்னென்னா நம்ம ஃபில்ட்ரு வந்து கரெக்டாக ஓட்டும் போது சப்போஸ் நமக்கு நம்ம அது ரிஸ்க்குன்னு நினைக்காம அந்த மிஷின் அணைத்தும் போது டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு ஃபில்டரை க்ளீன் பண்ணி போட்டுட்டோம்னா நல்லா இருக்கணும். மிஷின் அணைத்தாமல் நல்லா ஃப்ரீயாக ஓடும். அப்புறம் மற்றபடி இந்த மாதிரி அந்த வாழையில் ஓட்டும்போது அந்த வரசருகு இருக்குல்ல, அது ஒரு சில டைமில் கட் ஆகாது. அது என்னன்னா பிளேட்லேயே சுற்றிக்கும். அந்த டைமில் அந்த ஒரு 2 நிமிஷம் அதை எடுத்துட்டோம்னா நமக்கு பழையபடி மிஷின் எப்படி நார்மலாக ஓடுற மாதிரி நமக்கு மிஷினுக்கும் எந்த பிரச்சனை வராது, நமக்கும் நம்ம ஃப்ரீயாக மிஷின் ஓட்டலாம். வேலை இந்த நீங்கள் மிஷினில் சுற்றின அந்த பதவெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறீங்க? ஆனால் அது சின்ன ஒரு கத்தி வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது ஈஸியான ஒரு பெரிய வேலையில் ஒரு 2 நிமிஷம் அதிகபட்சம் அவ்வளோதான்.
ஆனால் அது பண்ணுறது வந்து உங்களுக்கு மிஷினை நல்ல லைஃப் கொடுக்க அது கண்டிப்பாக ஆனால் மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்லண்ணா. மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் நமக்கு முக்கியம். மிஷின் எந்த அளவுக்கு நமக்கு வேலை செய்யுதோ அந்த அளவுக்கு நமக்கு வேலை சீக்கிரமாக நடக்கும், நல்லாவும் நடக்கும். ஸோ அதனால் நமக்கு இந்த இது கண்டிப்பாக பார்த்தோம். அது என்னென்னா ட்ரையான பூமியில் ஓட்டும் போது இந்த டஸ்ட்டு பறக்கும் போது இந்த மாதிரி பண்ணணும். ப்ராஃபிட் தான். இது எடுத்ததுனால ப்ராஃபிட் தான். மற்றபடி லாஸ்ட்டெல்லாம் கிடையாது. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது நம்ம ஒரு எருது வாங்கி நமக்கு மேவ் போட்டு அது மெயின்டைன் பண்ணுறோன்னா, ஸோ அதை விட இது கம்மியான காஸ்ட்டு தானே.